அந்த சண்முகத்தை எனக்கு பிடிக்காதுங்க. ஏங்க நீங்க எப்படிங்க அப்படி ஒரு மாப்பிளைய குல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அம்மாவோட நகையெல்லாம் இருக்குல்ல, அத பத்தி பேசதான் தெரியுமே. சும்மா வந்து நிக்க மாட்டியே. எங்க அம்மா வச்சிருந்த வெள்ளி பாத்திரம் அதெல்லாமும் எனக்கு வேணும். அண்ணி, ஏன் நகை எனக்கு வேணும், அவ்வளவுதான். முறைப்படி எனக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யவே இல்ல. என்னடி சேல, என்ன சேல? அதான் சொத்து பிரிச்சு தரேன்னு சொல்றாங்கல்ல. சும்மா பேசிக்கிட்டு சொத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சொத்து அதையே சொல்லி காட்டிட்டு இருக்காதீங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்களை விட்டு ஓடி போன உங்க புருஷன் இன்னும் வரலையே. ஏய், என்னடி பேசுற? என்ன பேசுற? பேசிக்கிட்டே போற. கவிதா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. காஃபி கவிதா குடுத்தியா? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா, என்ன திடீர்னு இவ்வளவு தூரம், அதுவும் நீங்க வந்திருக்கீங்க? அது என்னங்க இது? ஆளாளுக்கு என்ன எதுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இந்த வீட்டு பொண்ணு, இவங்க என்னோட மாமியாரு. அந்த உரிமையில தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன் அவங்க இங்க வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லல, சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். இல்ல வராதவங்க வந்திருக்காங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமான்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்திருக்கேன். என்ன விஷயமா? அது உங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க வரேன்னு சொன்னேன், அவங்க என் கூட துணைக்கு வந்தாங்க, அவ்வளவுதான். பாப்பா, ஐயோ பாப்பா, இதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுக்கு தனியா வந்ததே இல்ல. ஏண்டி இது என்ன ஆப்பிரிக்கா காடா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை புடிச்சு கடிச்சு துண்ணுறதுக்கு. ஒரு வகையில பார்த்தா இது காடு மாதிரி தான். சில பேர் மிருகம் மாதிரி இங்க தானே இருக்காங்க. ஏய், நீ ரொம்ப பேசுற. ஏய், நீ இதுல தலையிடாத. இது எங்க வீடு. இது என்ன முன்னாடி இருந்த வீடு மாதிரியா இருக்கு? யார் யாரோ வராங்க போறாங்க, பழைய மாதிரியா இருக்கு? ஆமா ஆமா ஆமா, பழைய மாதிரி இல்லதான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் அண்ணனுங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆகி பொண்டாட்டிங்க வந்தாச்சு, குழந்தை குட்டிங்களையும் பெத்தாச்சு. இன்னும் அதே பழைய மாதிரி இருக்க முடியுமா? நீ மட்டும் என்ன பழைய உமா பல்ப மாதிரியா இருக்கிற? அப்போ வாயை திறந்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இல்ல கிழியுது. ஏதோ பாவம் உன் புருஷனை பாரினுக்கு அனுப்பிச்சு கத்தையா பணம் சம்பாதிக்கலான்னு கற்பனை கொட்டை கட்டினேன். ஆனா ஒரு பருப்பு அங்க வேகல. சரி, இங்கேயாவது ஏதாவது கிடைக்காதான்னு அலைஞ்சின்னு கிடக்குற. இப்ப கூட மாமியாரும் மருமகளும் எதை திட்டத்தோட தானே நீங்க வந்திருக்கிறீங்க. மாமியார கேட்டா விஷயம் இருக்குதுங்குது, மருமகளை கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பேசி சமாளிக்குது. இந்த பாருங்கம்மா, நாங்க ரெண்டு பேரும் எந்த திட்டத்தோடலாம் வரலமா, சும்மா எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, யதார்த்தமா வந்தோம், அவ்வளவுதான். யதார்த்தம் பதார்த்தங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். உன் திருட்டு மொழியே காமிச்சு கொடுக்குதா? கொஞ்சம் மூடிட்டேம்மா, மூடிட்டேன். இங்க பாருங்க, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், அப்புறம் பேசிக்கலாம். உமா, ரூமுக்கு கூட்டிட்டு போ. நீங்க வாங்க அத்தை. இன்னும் வெட்டி முடிச்சிட்டு வந்ததுன்னு இதுங்களை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்ற? ஐயோ ஐயோ, இந்த பாரு நில்லு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த மூஞ்சூரும் பெருச்சாலியும் ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்குதுங்க. நான் ஏதோ என் கடமைக்கு உனக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டமா. அம்மா, எதுவா இருந்தாலும் நமக்கு தெரியாமையா போகுது. நான் பாத்துக்கிறேன்மா. பாத்துக்கிறேன் அப்புறம் ஒண்ணுமே பாத்துக்க மாட்டேன் நீ. இப்படியே நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, பாத்துக்கம்மா, பாத்துக்க மகராசி, நீ பாத்துக்கணுங்கிறதுக்காக தானே சொல்றேன் நானு. இப்படி அப்பாவியாவே இருந்து கிடக்குறிய, சொல்றதையும் மண்டையில ஏத்துக்க மாட்டேங்கிற. என்னமோ போ, அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். அத்தை, நீங்க இங்கே இருங்க.
எங்க வீட்ல இருக்க எல்லா பக்கமும் பார்த்துட்டேன், வெளியில வேற யாருமே இல்ல. இதுதான் நல்ல சமயம் நீங்க மீனாட்சி அண்ணிக்கிட்ட பேச. வாங்க. இல்ல உமா, அந்த பொம்பளை கண்ணில் பட்டா அந்த பேச்சு பேசும் அது. ஐயோ, வீட்ல நல்லா பார்த்துட்டேன் அத்தை. அந்த பொம்பளையும் இல்ல, அவங்க வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நல்ல சமயம் அத்தை, வந்து பேசுங்க. இல்ல உமா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ, நீங்க பயப்படாதீங்க, வாங்க. நான் சொல்றது கேளு உமா, நீ. வாங்க. எனக்கு என்னமோ பயமா தான் இருக்குமா. பயப்படாம வாங்க. சரி. எனக்கு தெரியுது, அப்படியே பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஹலோ, இருங்க, நான் அங்க வந்துடுறேன். ஆனந்தி, வெளியே போறியாமா? ஆமா, போயிட்டு வா. அப்பாடி. போங்க. போங்க அத்தை. மீனாட்சி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உன்கிட்ட தான் பேசணும்னு வந்தேம்மா. எங்க பேச முடியுது? ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னம்மா, ஃப்ரீயா தனியா இருந்தா தானே மனசு விட்டு பேச முடியும். ஆமா, என் பொண்ணு கூடவே என்னால பேச முடியல. அப்புறம் எங்க உன் கூட பேசுறது? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மனசுல நல்ல எண்ணம் மட்டும் இருந்தா யார் கூட வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம். என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? நானும் அதைத்தாம சொல்ல வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் தாமா வந்திருக்கேன். மீனாட்சி, சொல்லுங்கம்மா, என்ன? இல்ல சும்மாதான். நீ என்ன பண்றேன்னு பாக்கலான்னு வந்தேன். இவங்க என்ன ஊருக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க? நானும் சும்மா தான் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். ஐயோ, நீங்களும் பேசதான் வந்திருக்கீங்களா? தாராளமா பேசுங்க. நானும் கேக்குறேனே, யாரும் இருக்கும்போது பேச மாட்டேங்கிறீங்க, ஆனா யாரும் இல்லாத போது தனியா வந்து என் பொண்ணு கிட்ட பேசுறீங்க. இல்ல நான் பேசல. பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. பேசலாம், எல்லாரும் சேர்ந்து பேசலாம். பேசுறத பெரிய விஷயம். இங்க பாருங்க, எதுக்கு தேவையில்லாம சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, இன்னாங்க பணம், பெரிய பணம், இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். அந்த பணத்துக்காக கேவலமெல்லாம் அடிச்சுக்கலாம் கூடாதுங்க. அதுவும் இல்லாம எந்த டிக்கெட்டு என்னைக்கு புட்டுக்கிட்டு போகுமோ யாருக்கு தெரியும்? இப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த கடவுள் சீட்டை எப்ப கிழிப்பான்னு யாருக்கு தெரியும்? போகும்போது என்ன சொத்தை வாரி சுட்டிட்டா போறோம். இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு. நான் சொல்றது கரெக்ட் தானுங்களே? கரெக்ட், ரொம்ப கரெக்டுமா. நீங்க பேசணும்னு வந்தீங்க, ஆனா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. பேசுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, அதான் அம்மா சொன்னாங்கல்ல, இப்போ எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. அதேதான் நானும் சொல்ல வந்தேன். என்னம்மா நீங்க இத சொல்றதுக்கு என் பொண்ணு ரூமை தேடின்னு வரணுமா? ஆள்லயே சொல்லிருந்தீங்கன்னா எல்லாத்து மண்டையிலயும் கொஞ்சம் ஏறி இருக்கும்ல. அதை விட்டு தனியா வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? கண்டிப்பாம்மா, தலை வலிக்குதுமா. போட்டுக்கிடுமா, இருங்க வரேன். சக்கரை தூக்கலாம், சரியா? சாங்க போட்டு எடுத்துட்டாமா, சரியா? சரி. சூடா எடுத்துடு. என்ன இந்த பெருசால ஏதோ பேசணும் வந்துச்சு, பின்னாடி ஓடுது. இந்த வரேன்டி. அம்மா, நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க வாங்க, எதுக்கு பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போற மாதிரி போறீங்க? வாங்க உட்காருங்க. ஐயோ இல்லைங்க, பரவாயில்லைங்க. இல்லைங்க, பரவாயில்லைங்க. நான் அட உட்காருங்க. உட்கார்ந்து நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன விசேஷம்? உங்க மருமக எதுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணி கிடக்குறா? நீங்க பெரியவங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? ஏங்க, அவ பாவங்க, அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு என்ன கஷ்டமோ அதனால அவ சில நேரத்துல அந்த மாதிரி நடந்துக்கிறா. யாருக்குங்க கஷ்டம் இல்ல? சரி, அதை விடுங்க. மறுபடியும் எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறது? இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்.
அதான் அதான் எனக்கு வேணும். ஆ, ஆனா என்ன பார்த்த உடனே எல்லாரும் சண்டைக்காரின்னு பேசுறாங்க. ஆனா இந்த பாருங்க, இப்ப நான் என்ன உங்ககிட்ட சண்டையா போட்டுட்டு இருக்கிறேன்? இந்த சாந்திமா இருக்குது, அது வீட்டுல தான் இருக்குது. அதுகிட்ட ஒரு வார்த்தை நான் அதிர்ந்து பேசியிருப்பேனா? இவ்ளோ ஏங்க உங்க பொண்ணு பானு இருக்காளே, அவ மேல எனக்கு எவ்வளவு மரியாதை தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. தன்மானம் உள்ள பொண்ணு. தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு வெட்டிட்டு விட்டுட்டு போயிட்டா இருக்குங்க. அங்கேயே நின்னு நச்சரிச்சிட்டு இருக்காதுங்க. அந்த சண்முகத்தை எனக்கு பிடிக்காதுங்க. ஏங்க நீங்க எப்படிங்க அப்படி ஒரு மாப்பிளைய குல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க? சரி விடுங்க, அந்த கதையை எதுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லாம. ஆனா ஒரு விஷயங்க, தனக்கு பிடிக்கலன்னதும் அந்த சண்முகத்தை தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்தால பானு. அதான் எனக்கு அந்த பொண்ணுகிட்ட பிடிச்ச விஷயமே. அப்புறம் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காம அப்படியே இருந்துச்சு அந்த பொண்ணு. அது மட்டுமாங்க, இந்த மாதிரி தைரியமா நின்னு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கிற குணம் யாருக்குங்க வரும்? ஏங்க அந்த பொண்ணை போய் நான் ஏதாவது குறை சொல்லுவேனுங்களா? நல்லா இருக்கட்டுங்க, மவராசி தீர்காயுசோட 100 வருஷம் அமோகமா இருக்கட்டுங்க. ஆனா ஒரு விஷயங்க, அந்த பொண்ணை பத்தி தெரியாத காலத்துல நான் ஏதோ 1-2 வாய் தவறி உங்க பொண்ணை பத்தி பேசிட்டு போயிருங்க. ஆனா இப்போ அந்த பொண்ணை பத்தி வாய் தவறி கூட நான் பேச மாட்டேங்க. பொண்ணுன்னா அப்படி இருக்கணுங்க. துப்பிட படம் துப்பிட்டு வாட்டேங்க. மீனாட்சி, என்னம்மா நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் தான். இல்லம்மா, நான் அந்த காப்பிக்கு இப்ப வரல. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். ஆனா உங்ககிட்ட பேசவே முடியல. அது வந்து என்னன்னா, சொல்லுங்க, வாய்க்கு பிடிச்சிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். ஒண்ணும் இல்லம்மா. இல்லம்மா, என்னமோ ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களேங்க, அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. சொல்லுங்க, சும்மா கேப்பா. ஆமா இல்ல, சொல்றேன்னு சொன்னல. அது காஃபி கேட்டேன், அதான். காஃபியை கேட்டு சமையல் ரூம்க்கே வந்துட்டீங்களே, அல்பத்தனமா. இருங்க மா, ஊத்தி கொடுமா, தலை வலிக்குது போல இருக்கு. ஊத்தி கொடு, ஊத்து பார்த்து கை மேல கொட்டிக்காம. போதும் அவன் எடுத்துட்டு போனல. இந்தாங்க. தலை ரொம்ப வலிக்குது, நான் ரூமுல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போங்க. பார்த்து குடிங்க, சுடுது. நாக்கு பத்தின்னு போயிட போகுது, அப்புறம் பேச முடியாம போடும். அம்மா உங்களுக்கு காஃபி. மடி எனக்கு வேணாம். இந்த பாரு, இந்த பெருச்சாளி இருக்கிறாள ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ உஷாரா இருந்துக்க, புரியுதா? சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். உன் தலையெழுத்தை யாரும் மாத்த முடியும்? ஓ இப்படி குறுக்க நெருக்க நடந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க. என்ன முடிவு சொல்ற நீ? எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து அந்த பொம்பளை டார்ச்சர் பண்றா. பேச போறீங்களா? என்ன பேச போறீங்க? பேச வந்தீங்களா? என்னத்த பேச போறீங்க? சொல்லுங்க, நான் கேக்குறேன்னு டார்ச்சர் பண்ணி தொலைக்கிறாவ. அவன் மூஞ்சியும் அவளும் அந்த அம்மாவாசைக்கு பூசணிக்கால வரைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, மூக்கு முழியும் அதே மாதிரி மொகர கட்டையும் அவளும். இவ்வளவு நாள் அந்த வீட்டுல தான் இருந்து தொலைஞ்சா, இப்ப எதுக்கு இங்க வந்து தொலைஞ்சாலோ தெரியல. என்னகிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 நாள் கழிச்சு கூட நம்ம இங்க வந்திருக்கலாம். இப்ப தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு. நம்ம ஏதோ ஒரு காரணமா தான் வந்திருக்கோங்கிறத அவ தெளிவா கண்டுபிடிச்சிட்டா. அதனாலதான் நான் எங்க போனாலும் அந்த போலீஸ் நாய் மாதிரி மோப்ப முடிச்சிட்டே வரா. அவ சண்டை போற மாதிரி கூட பேச மாட்டேங்கிறா. உமா, அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துவாங்கல்ல, அதே மாதிரி நைஸா குத்தலா பேசுறா. அவட்ட சண்டை போடவும் முடியல, சமாளிக்கவும் முடியல, சிரிச்சுக்கிட்டு தவிக்க வேண்டியதா இருக்கு. அத்தை, இனிமே யோசிச்சா வேலைக்கு ஆகவே ஆகாது. எப்படி எங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த நகை, வெள்ளி பாத்திரம் எங்க இருக்குன்னு மீனாட்சணிக்கு கண்டிப்பா தெரியும்.
அவங்க கிட்ட கேட்டா கொடுத்துட போறாங்க. அப்படின்னு நீ சொல்ற, ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஐயோ அத்தை, அவங்க நிச்சயமா கொடுத்துருவாங்க. ஆனா இப்போ அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் அவங்க கூடவே இருக்காங்க. அவங்க ஏதாவது சொல்லி அவங்கள தூண்டி விட்டுடுவாங்க. அதுக்கு தான் யோசிச்சிட்டு இருக்கேன். அத்தை, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேல நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. யார் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க நம்ம போய் நேராவே பேசலாம். ஐயோ, அந்த ராட்சசி அங்கதான் இருக்கா, நான் வரல. அத்தை இருக்கட்டும், நம்ம எதுக்கு அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கணும்? யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்ல. வாங்க போய் பேசலாம். இல்ல, நான் சொல்றது கேளுமா. அத்தை வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. அனி, அனி, அனி. சொல்லுமா. அண்ணி, எங்க மாமியாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. அதுதான் நான் அப்பல இருந்து கேக்குறேன். என்னன்னு சொன்னாதானே தெரியும். இந்த வீட்ல எனக்குன்னு சேர வேண்டிய சில பங்குகள், நகைகள் அதெல்லாம் இருக்கு. ஆனந்தி அப்பா இங்க வந்து பார்த்துட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாரு. அம்மாவோட நகையெல்லாம் இருக்குல்ல, அத பத்தி பேசதான். அதான் தெரியுமே, சும்மா வந்து நிக்க மாட்டியே. பேசாம இரு ஆனந்தி. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு சும்மா வரணும்? இது என்னுடைய வீடு, நான் பிறந்த வீடு. எனக்கு வர உரிமை இருக்கு. எனக்கு கேட்க வேண்டிய எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த நகை இன்னும் எனக்கு வந்து சேரல. அதுவும் எங்க அம்மா வச்சிருந்த வெள்ளி பாத்திரம் அதெல்லாமும் எனக்கு வேணும். அவங்களுக்கு அன்பளிப்பா வந்தது, பாரம்பரியமா வந்தது, அதெல்லாமும் எனக்கு வந்து சேரணும். ஓஹோ, அப்போ எல்லாத்தையும் நீங்களே சுருட்டிட்டு போயிடணும்ல? ஆமா, அம்மாவோட நகை பொருள் எல்லாமே பொண்ணுங்களுக்கு தானே வந்து சேரணும். சாந்தி அக்காக்கு சேர வேண்டியதெல்லாம் என்னோட கல்யாணம் போதே அம்மா கொடுத்துட்டாங்க. அப்ப பேசாம இருந்துட்டு இப்ப நான் பேசும்போது எல்லாரும் எதுக்கு வந்து சண்டைக்கு நிக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த வீட்ல கடை குட்டி நான் தான், எல்லாமே உனக்கு தான் சேரும்னு. ஏய், என்ன உங்க அம்மா என்ன அப்படியே எல்லா நக்கி சுட்டி வச்சிருந்தாங்க? அவ்வளவு ஆனந்தி, நக்கி பேசுறேன். கொஞ்சம் சும்மா இருமா. ஆமா, அம்மாவோட நகை நிறைய தான் இருக்கு. சாந்தி கொடுத்தது போக மீதி நகை அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு உங்க அப்பா வந்து பார்த்தாரு, அப்ப இங்க இல்ல. நான் அதை வேற இடத்துல மாத்தி வச்சிருந்தேன், அதனால அவருக்கு தெரியல. சரிங்க, அதுக்குன்னு எல்லா நகையும் அவளுக்கா தூக்கி கொடுக்க போறீங்க? என்னக்கா, எல்லாருக்கும் தானே அதுல பங்கு இருக்கு. அது உங்களுக்கு தானே சேரணும். அதுக்காக தானே நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். அது புரியாம நீங்க என்னவோ பேசிட்டு இருக்கீங்க. அப்பா அண்டே, இப்பதான் நீ கரெக்டா பேசிருக்கிற. இத பாரு மீனாட்சி, இத பாரு, நான் போய் சொன்னேன்ல உங்ககிட்ட சும்மா வரமாட்டாளுங்கன்னு. இப்ப கரெக்டா போச்சா? ஏமா இந்த பொம்பளைங்க எல்லாம் ராக்கெட் விடுறாளுங்க, என்னென்னமோ சாதனை எல்லாம் பண்றாளுங்க. நீ என்னத்துக்கு இந்த வெள்ளி பாத்திரம் தங்க நகைக்குன்னு பேயா அலைஞ்சின்னு கிடக்குற? ஏன் நீங்க போய் ராக்கெட் விட வேண்டியது தானே? எதுக்கு இங்க வந்து உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்டி நான் என்ன நகையா போட்டு மினிக்கு நான் கிடக்குறேன்? இந்த பாரு, என்கிட்ட இந்த மஞ்சள் கைத்தை தவிர வேற ஏதாவது நகை இருக்குதா? ஆமா, உங்களுக்கு வக்கில்ல, அதனால எதையும் போட்டுக்கல. நான் உங்கள மாதிரி யார பத்தி பேசுற? எனக்கு வக்கீலன்னு பேசாதடி. இந்த பாரு, இப்ப என் பொண்ணு கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க, சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அலங்கரிச்சு விட்டுடுவா, தெரியுமா? என்ன அடுக்குனாலும் இந்த மொகர கட்டைக்கு எதுவும் செட் ஆகாது. அத நீ சொல்லக்கூடாதுமா, நீ சொல்லக்கூடாது. கண்ணாடியில மூஞ்ச பாத்துக்கிறியா? சும்மா அலண்டிக்காத. இது நீ வாடி தங்க, நீ வா இங்க வா. இந்த பாரு, இது என் பொண்ணு, இவளுக்கு போட்டு பாரு. சும்மா கருப்புக்கு தாண்டி நகை போட்டு பாக்கணும், புரியுதா? அந்த காலத்துல நீ என்ன பாத்திருப்பியா? இவளை விட 10 மடங்கு அழகா இருந்திருப்ப. செம்ம இங்க வந்து பேசி கிடக்குற பேச்சு. இந்த பாருங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாரு, இத பேசுறதுக்கா நம்ம இங்க வந்தோம். ஆமாமா, நீங்க இத பேசுறதுக்கா வந்தீங்க? வேற ஏதோ பேசுறதுக்கு இல்ல வந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா, சரிம்மா, கொஞ்சம்
இது பாருங்க, நகை பொருள் பணம் இதுல எதுவுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. அது எல்லாமே பொண்ணுங்களுக்கு தான் சேரணும். நான் இல்லைன்னு சொல்லல. இத பாருங்கக்கா, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் பொதுவான சொத்து, பொதுவாவே பேசுங்க. என்னது? ஏய், அதுவும் பொதுதானே, சும்மா பேசிக்கிட்டு. எங்க பசங்களுக்கும் கழுத்து இருக்கு, அவங்க எல்லாம் நகை வாங்கி மாட்டிக்க மாட்டாங்களா என்ன? ஏன் எனக்கும் கழுத்து இருக்கு, நான் வாங்கி தொகை விட்டுக்க மாட்டேனா? சும்மா பேசுற பேச்ச இங்க பார், இந்த வீம்பு பேச்சுலாம் இங்க வேண்டாம். அண்ணி, ஏன் நகை எனக்கு வேணும், அவ்வளவுதான். முறைப்படி எனக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யவே இல்ல. ஏய், என்னடி சேல, என்ன சேல? அதான் சொத்து பிரிச்சு தரேன்னு சொல்றாங்கல்ல. சும்மா பேசிக்கிட்டு சொத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சொத்து சொத்து அதையே சொல்லி காட்டிட்டு இருக்காதீங்க. எங்க கொடுத்தாங்க சொத்து? உமா, என்ன பேசுற உமா? சொத்தை பிரிக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஆமா, ஏதோ சொல்லி 1000 தடவை சொல்லியாச்சு. உங்க யாருக்குமே ஒத்துமையே கிடையாது. எல்லாரும் கேட்டா இந்த வீட்டையே கேக்குறீங்க, அதை விட்டா கைராசி கடையே கேக்குறீங்க. யாருக்குமே விட்டு கொடுக்கிற மனசு கொஞ்சம் கூட இல்ல. அப்புறம் எப்படி பிரிக்க முடியும்? சரி உமா, இப்ப சொல்றேன், நீ அம்மாவோட நகை எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.